வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரும் மயிலும் சேர்ந்து ஈஸ்வரி எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ மயிலுக்கிட்ட, சரி ஏதோ ஒரு இடத்துக்கு அத்தை ஃபங்க்ஷனுக்கு போகிறதா சொன்னீங்கல்ல, ஒருவேளை ரேவதி அங்கே போயிருப்பாளோ அப்படின்னு. அப்போ ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு மயில் சொல்கிறாரு, சகல ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நேராக அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டில் யாருமே இல்லை. அப்போ அங்கே வந்திருந்த ஒரு வயசானவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் வந்துட்டு யாருமே இல்லை, யாரோ உங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போது நம்ம மயில் சொல்கிறாரு, சகல கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குது, ஏதோ பயங்கரமாக யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு தெரியல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அதான் நானும் நினைக்கிறேன், யாரோ பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க, அதனால ரேவதிக்கும் அத்தைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்கள எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல மயில் சொல்கிறாரு, ஆமாம் சகல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கார் ஓட்டிக்கிட்டு போகும் பொழுது அப்போ தான் ஒரு லேடியை நம்ம மயில் பார்க்குறாரு. பார்த்ததும், சகல காரை நிப்பாட்டுங்களேன், இதோ அந்த லேடி தான் வந்துட்டு வீட்டில் சொன்னாங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன், நீங்கள் வந்து என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு இவங்க தான் கூப்பிட்டாங்க சகல. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி, அப்படியா, கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காரை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து போகிறாங்க. அந்த லேடி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததோட தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த லேடியை பிடிக்கிறாங்க. ஏய், எங்கே போக பார்க்குற, எதுக்கு இப்போ எங்களை பார்த்து பயந்து ஓடுற அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, சார் என்னை விட்டுருங்க சார், அவங்க சொன்னதுனால தான் சார் இப்படி செஞ்சேன், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு. மயில் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, எதுக்காக இப்படி பண்ண, மரியாதையாக சொல்லு, எங்கள் அத்தையும் ரேவதியும் எங்கே அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் அவங்கள வந்து ஒரு வீட்டுக்கு வர வச்சேன் சார், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது சார். ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, யாரோ வந்து உன்கிட்ட செய்ய சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்னதை கேட்டு தான் நீ இப்படி நடக்கிற, யார் வர சொன்னது அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் அந்த முத்துவும் சிவனாண்டியும் தான் சார் எப்படியாவது ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட பேசி இந்த வீட்டுக்கு வர வைக்க சொன்னாங்க, அதனால தான் சார் நாங்கள் வந்து பேசி வர வச்சேன். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அந்த முத்துவும் சிவனாண்டியுமா? அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆமாம் சார், அவங்க ரெண்டு பேரும் தான் சார் வர சொன்னாங்க, அதனால தான் சார் நான் வர வச்சேன் அப்படின்னு. அப்போ மயில் சொல்கிறாரு, சகல அவன் கண்டிப்பாக திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை சகல, இப்படி ஏதாவது பண்ணி நம்ம குடும்பத்துக்குள்ளே அடுத்தடுத்து பிரச்சனையை கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான், அவனால தான் வந்துட்டு அத்தைக்கும் ரேவதிக்கும் ஏதோ ஆபத்து, சீக்கிரம் அவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிக்கணும், அவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சா மட்டும்தான் அத்தையும் ரேவதியும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு, கண்டிப்பாக ஏதோ பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு நேராக அந்த லேடியை பார்த்து, இங்கே பாரு, நாங்கள் சொல்கிற மாதிரி நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் நீ தப்பிச்சிருவ, ஒருவேளை நான் சொல்கிற மாதிரி நீ செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இதை கேட்டதும் அந்த லேடி சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே, நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு சொல்ல உடனே அந்த லேடியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்துவுக்கு கால் பண்ண சொல்றாரு நம்ம ஹீரோ. உடனே அந்த லேடியும் நேரா முத்துவுக்கு கால் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் சொல்ற மாதிரியே சொல்லு அப்படின்னு. உடனே அந்த லேடியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா முத்துவுக்கு போன் பண்றாங்க. முத்து போனை பார்த்துட்டு, எதுக்கு இந்த லேடி நமக்கு போன் பண்ணிருக்கு அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, என்னம்மா வேணும் உனக்கு, அதான் நாங்க கேட்ட காசை கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு. அதுக்கு லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு அந்த பணம் பத்தாது, இன்னும் ஒரு 5 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. முத்து சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா நான் தான் அந்த இடத்துக்கு வர சொன்னேன் அப்படின்னு கண்டிப்பா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும், என்னாலதான் அந்த லேடிக்கு ஆபத்து அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க, என்கிட்ட வந்து விசாரிக்கிறப்ப அப்புறம் நான் உண்மையை சொல்லி விட்டுருவேன், பாத்துக்கிடுங்க. இதை கேட்டதும் முத்து ஷாக் ஆகி, ஏய் என்ன மிரட்ட, சரி உனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்றேன், யாரு என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடு. உடனே அந்த வில்லியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ண போறீங்க, நான் கொஞ்சம் உஷாரா இருக்கிறதுக்கு தான் நான் கேக்குறேன். அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரையும் செங்கல் சூளையில கொண்டு போய் வச்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே காலி ஆகிடுவாங்க,
இதை கேட்டதும் அந்த லேடி சொல்றாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாச்சு, எப்படியாவது ரெண்டு பேரையும் போயிட்டு காப்பாத்தணும் அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க சார் அத நான் உண்மையே சொல்லிட்டேனே, என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, மறுபடியும் இதே மாதிரி வேற யாருக்காவது துணை போகணும் அப்படின்னு நீ என்னைக்குமே நினைக்காத. அப்ப அந்த லேடி சொல்றாங்க சார் நான் மறுபடியும் அந்த மாதிரி கண்டிப்பா நினைக்க மாட்டேன் சார், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு சரி நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னது அவனுங்க ரெண்டு பேருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க சார் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது சார் அப்படின்னு. அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிய போ சொல்றாரு. அப்ப மயிலு சொல்றாரு சகல நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிட்டு அத்தையும் ரேவதியும் காப்பாத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. செங்கல் செங்கல்சூளையில உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஸ்வீட் கொடுத்து முடிச்சுட்டு அந்த செங்கல் சூளையை வந்துட்டு பத்த வைக்கிறதுக்காக வராங்க. இன்னொரு பக்கம் ரேவதியும் ஈஸ்வரியும் மயக்கத்துல அந்த செங்கல் சூளைக்குள்ள இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த முத்துவையும் சிவனாண்டியும் காமிக்கிறாங்க. முத்து சொல்றாரு மவனே நம்ம ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம் இப்ப நடக்க போகுது. சிவனாண்டி சொல்றாரு ஆமா சித்தப்பா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் என் பொண்டாட்டியையும் பிரிப்பான், என்னையும் என் பொண்டாட்டியையும் பிரிச்சதுக்கு அவனுக்கு ஒரு தரமான பதிலடியை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதுக்கு வில்லன் முத்து சொல்றாரு ஆமடம் அவனே உனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்ததுக்கு அவனுக்கு தரமான பதிலடி கொடுத்தாச்சு. பாவம் சந்திரா உன்னை விட்டு பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா, சோ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற அளவுக்கு அவனை விட்டாச்சு அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு ஆமா சித்தப்பா, சந்தோஷமான விஷயம் எப்ப வரும் அப்படின்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. முத்து சொல்றாரு மவனே நானும் அதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த வெள்ளைக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல செங்கல் சூளைய பத்த வச்சிருவாங்க, நம்ம நினைச்சது நிறைவேற போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். சோ நிறைவேறியத்தோட நேரா போன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா முத்துவையும் மயிலையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த செங்கல் சூளைக்கு வராங்க. அப்ப அந்த மக்கள் பத்த வைக்கிறதுக்காக போக நம்ம ஹீரோ டக்குன்னு தடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அவங்க எல்லாரும் இவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க, இதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த மக்கள் அதிர்ச்சியாகி என்ன தம்பி சொல்றீங்க, இதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்காங்களா, எப்படி தம்பி இதுக்குள்ள ரெண்டு பேர் இருக்க முடியும், இப்பதான் தம்பி நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நாங்க வந்துட்டு பத்த வைக்க போறோம். அப்ப ஹீரோ சொல்றாரு இல்ல நீங்க இடையில கண்டிப்பா எங்கேயோ போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ரெண்டு பேரை கொண்டாந்து வச்சுட்டானுங்க, சோ அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க சரிங்க தம்பி உள்ளார போய் பாப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா ஈஸ்வரியும் ரேவதியும் மயக்கத்துல இருக்காங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்ப அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க ஐயோ தம்பி என்ன அநியாயம் இது, இவங்க ரெண்டு பேருமே உயிரோட கொண்டாந்து வச்சிருக்காங்க, நல்ல வேளை தம்பி இந்த கடவுளா பார்த்து உங்களை அனுப்பியிருக்காங்க, இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்க போயிட்டு தண்ணி கொண்டு வராங்க. தண்ணி கொண்டு வந்ததும் ஈஸ்வரிக்கும் ரேவதிக்கும் முகத்துல தெளிச்சு விட அவங்க ரெண்டு பேருமே கண்ணை திறக்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்த பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு பக்கத்துல ரேவதி இருக்கிறத பார்த்துட்டு அம்மாடி ரேவதி என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க அம்மா உங்களை காலி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த முத்துமும் சிவனாண்டியும் வந்துட்டு உங்களை திட்டமிட்டு வர வச்சுட்டானுங்க, எதேச்சியா உங்ககிட்ட போனை கொடுக்கறதுக்காக வந்தேன், நானும் சேர்ந்து மாட்டிக்கிட்டேன், நல்ல வேலை நம்மளை யாரோ காப்பாத்திட்டாங்க, வாங்கம்மா வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில நிக்கிற ஹீரோ மயிலு மக்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த தொழிலாளிங்க சொல்றாங்க அம்மா நீங்க இங்க இருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்க இருந்துச்சு, நல்லவேளை இந்த தம்பி வந்து காப்பாத்திட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவரு நம்ம எம்டி இல்ல, இவரு தான் நம்ம உயிரை காப்பாத்தினாரா, ஒவ்வொரு தடவையும் நம்ம எந்த ஆபத்துல இருந்தாலும் இவரு தான் வந்து காப்பாத்துறாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்போ மயில வந்துட்டு நேரா அவங்க அத்தைய பார்த்து அத்தை உங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிட்டு தெரியுமா, உங்க ரெண்டு பேருமே அந்த முத்துவும் சிவனாண்டியும் தான் கொண்டாந்து இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்கான், அவன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான்ட்ட, நமக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க அப்படியா அவங்க ரெண்டு பேரும் தான் காரணமா அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு
ஆமாட்ட, அவங்க 2 பேரும் தான் காரணம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்ததுக்கு. அவங்க 2 பேருமே சும்மாவே விடக்கூடாதுட்ட அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. கண்டிப்பா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப மயிலி நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, உங்க 2 பேரையும் காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, சகலை தான் பாருங்க அப்படின்ட்டு. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்க்க, ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாருமே ஈஸ்வரிய பார்த்து, அம்மா, இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அம்பிதான் காரணம் அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, என் உயிரையும் என் பொண்ணோட உயிரையும் காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அத்தை, இது எல்லாம் என் கடமை அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, என் உயிரையும் என் பொண்ணோட உயிரையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, வா போகலாம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படின்னு. ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, சார், எங்களை ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து நீங்க காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, பாதுகாப்பா வீட்டுக்கு போ அப்படின்னு. அப்ப ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, சகல, இது ஒரு சூப்பரான வாய்ப்பு சகல, ரேவதிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க தான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது, கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன், இதே மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு எனக்கும் முழு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா சகல அப்படின்னு. அப்ப மயிலி நேரா ஹீரோவை பார்த்து, சரி, கண்டிப்பா அத்தை கூப்பிடுவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரேவதியும் ஈஸ்வரியும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அவங்க 2 பேரும் வரத பார்த்துட்டு, அப்பதான் நம்ம ராஜா பார்த்துட்டு, அப்பாடா, எப்படியோ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, கண்டிப்பா மாப்பிள்ள தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப ராஜா போயிட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட, அம்மாடி ஈஸ்வரி, எங்கதான் அம்மா போன, உனக்கு எத்தனை தடவை போன் பண்ணோம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அதுக்கு அவரு ஷாக் ஆகி, என்னம்மா சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, மாமா, கடைசி நேரத்துல காப்பாத்தினது யாரும் இல்ல, சகலதான் காப்பாத்தினாரு அப்படின்ட்டு. ராஜா சொல்றாரு, எனக்கு அப்பவே தெரியும் அவரை காப்பாத்துவாரு அப்படின்னு. இது எல்லாம் கேட்டுட்டு நம்ம ரேவதிக்கு குழப்பமா இருக்கு. இவங்க என்ன சகல சகலன்னு சொல்றாங்களே, அப்படி அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா ரேவதியை பார்த்து, மயிலே நேரா ரேவதியை பார்த்து, என்னாச்சு ரேவதி? ரேவதி சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு. அப்புறமா மயிலு நினைக்கிறாரு, கண்டிப்பா ரேவதிக்கு ஹீரோ மேல கொஞ்சம் லவ் வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா மயிலு நேரா மாடிக்கு போயிட்டு ராஜாவை பாக்குறாங்க. ராஜா சொல்றாரு, என்னாச்சு மாப்பிள்ள, ரேவதிய மாப்பிள்ள காப்பாத்தினாரே, அப்போ அவர்தான் உண்மையான கார்த்தி அப்படிங்கிறத ரேவதி தெரிஞ்சுக்கிட்டாளா? அதுக்கு மயிலு சொல்றாரு, இல்ல மாமா, ரேவதி அத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கல, ஆனா ரேவதி கார்த்திய பார்த்த விதமே ஒரு மாதிரி இருக்கு, கண்டிப்பா ரேவதி கார்த்திய காதலிக்க ஆரம்பிக்க போறா, அத்தியோட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக போறது இல்ல, நீங்க வேணும்னா பாருங்க, ஒரு நாள் ரேவதி கார்த்தி மாப்பிள்ளைய தான் காதலிக்கிறேன் அப்படின்னு நிக்க போறா, அப்ப அத்தை என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ₹5 இருந்து ₹10 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ₹5 ₹10 ஆஃபர் எதுக்குன்னா இது ஒரு கிளியரன்ஸ் சேல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரொம்பவே ஸ்பெஷலான ஆஃபர் இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க, ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு. சோ நம்ம ஹீரோவோட கதையில நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹீரோ ரேவதியையும் ஈஸ்வரியையும் காப்பாத்திடுவாரு. அப்ப ஈஸ்வரி என்ன பண்ண போறாங்க? ஹீரோவுக்கு நன்றி சொல்லுவாங்களா இல்லையா? இல்ல வழக்கம் போல ஹீரோவை கண்டுக்காம போவாங்களா? என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி அப்கமிங் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம்.